ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இசை கிச்சனில் நம்ம கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம் என்னென்ன செடி வச்சுருக்கோன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அவரைக்காய் செடி. நான் 2 செடி வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பூவெல்லாம் கொட்டுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே தானாக முளைச்சி துளசி செடி ஒன்று நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை செடி ஒன்று வச்சுருக்குறோம். அப்புறம் பாகற்காய் கொடி ஒன்று வருது. அப்புறம் இது வந்து லாங் பீன் காராமணின்னு சொல்லுவாங்களா, அந்த செடி ஒன்று இருக்குது. அப்புறம் 2 தக்காளி செடி. இது வந்து ஒரு லெமன் செடி, லெமன் எலுமிச்சை மரம் இப்போ தான் வச்சுருக்குறோம். இது வந்து மணி பிளான்ட் 2 இருக்குது. இது வந்து வெத்தலை கொடி இப்போ தான் கொஞ்சம் தழுத்து வர ஆரம்பிக்குது. முதல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தழுத்து வர ஆரம்பிக்குது. இது வந்து கல்வாழைன்னு சொல்லுவாங்க, இந்த பெருசாக பூ பூக்குள்ள அந்த இது இப்போ ட்ரிம் பண்ணி விட்ருக்கோம். இது வந்து ஒரு தக்காளி செடி. பூ நிறைய பூத்துது, இப்போ தான் கொஞ்சம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு காய் வச்சுருக்குது. இது வந்து இப்போ 2 வெண்டைக்காய் செடி. நான் ஒரு க்ரோ பேக்கில் வந்து 2 செடி வச்சுருக்கிறேன். 4 செடி வெண்டைக்காய் செடி நிற்கிது. இது ஒரு தக்காளி செடி. அப்புறமாட்டி இது வந்து ஒயிட் கலர் ரோஸு, ஊட்டி ரோஸ் தான். இதில் வந்து கொஞ்சம் டேபிள் ரோஸ் எல்லாம் வச்சு விட்ருக்கேன் அப்படி. இது வந்து ரெட் கலர் ரோஸு, இது தனி, இது தனியாக இருக்குது. அப்புறம் இது எல்லாமே டேபிள் ரோஸு. அப்புறம் வந்து இது நம்ம புதினா இலை, சும்மா சின்ன ஒரு இதில் தான் வச்சுருக்கிறேன், பையில். அப்புறமா இது வந்து நம்ம இது சர்ஃப் வாங்குவோம்ல, அந்த கவரில் தான் மண்ணள்ளி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது கிரேப்ஸ் கொடி. இப்போ தான் வச்சு ஒரு மாதம் இருக்கும், இந்த அளவுக்கு வந்திருக்கு. செடியாக வாங்கி வச்சோம். அப்புறமாட்டி இதை வந்து நம்ம செவ்வந்தி பூ சொல்லுவோம்ல, அது செவ்வந்தி பூவிலே நல்லா ப்ரௌன் கலர், குங்குமம் கலர், டார்க்கு குங்குமம் கலர். அப்புறம் இது வந்து ப்ரௌன் கலரில். அப்புறம் இது ஒரு ரோஸ் செடி. இதுவும் இப்போ தான் வாங்கி வச்சோம், எல்லோ கலர் ரோஸ். அப்புறம் இது வந்து நம்ம பன்னீர் ரோஸு. இதுலேயும் கொஞ்சம் டேபிள் ரோஸ் வச்சுருக்குறோம். அப்புறம் இது வந்து முள்ளங்கி. ஒரு 3 முள்ளங்கி பறிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு 4-5 செடி நிற்கிது. அப்புறம் இது வந்து சங்குப்பூ, ப்ளூ கலர் சங்குப்பூ. அப்புறமா இது காக்கட்டான்னு சொல்லுவாங்களா, மணக்காமல் பிச்சுப்பூ மாதிரியே இருக்குல்ல, அந்த செடி ஒன்று. அப்புறமா இது வந்து கத்திரிக்காய். முதல்ல ஒரு 2-3 காய் கொடுத்துச்சு, அப்புறம் பூச்சி வந்துருச்சுன்னு ட்ரிம் பண்ணி விட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ தான் இருக்குது. அப்படியே முடுக்கில் போய் பார்க்கலாம். இப்போ வீட்டை சுற்றி 2 பக்கம் ஒரு 2 அடி இடம் விட்டுருக்காங்க. அதில் நாங்களே சும்மா செங்கல் வச்சு சிமெண்ட் போட்டு பூசி வச்சுருக்குறோம், கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு. இதில் வந்து தானாக முளைச்சது தான், அந்த வேஸ்ட்டு தக்காளி தூக்கி போடவில்ல, அதில் ஒரு 4 செடி முளைச்சிருக்கு. இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இதில் வந்து ஒரு கனகாமரம் நிற்கிது. அப்புறம் இது வந்து இந்த அடுக்கு மல்லி சொல்லுவாங்களா, அது. அப்புறம் இது வெண்டைக்காய் செடி. இது காய்ச்சி முடிஞ்சிருச்சு, இப்போ ஆனால் ஒவ்வொரு காய் கொடுத்துட்ருக்குது. அப்புறம் இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை. அந்த முன்னாடியும் பொன்னாங்கண்ணி கீரை நிற்கிது, அதை நான் காமிக்கிறேன். அது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் 2 வாழை மரம் நிற்கிது. பெருசாக விடலை, வீட்டு தேவைக்கு கட் பண்ணிக்கிறோம் இலைய. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு முருங்கை மரம் நிற்கிது. கீரைக்கு மட்டும் இதை எடுத்துக்குவோம். அந்த முருங்கை மரத்துக்கு கீழே வந்து நான் பாகற்காய் ஒரு 4-5 விதை போட்டேன், அதில் 2 கொடி வந்திருக்கு. அது அப்படியே முருங்கை மரத்தை பிடிச்சி இப்போ மேலே வரைக்கும் போயிடுச்சு. பூ பூக்கையும் ஆரம்பிச்சிருக்கு, அங்கங்கே இருக்குது. காய் வந்துருச்சுன்னா காமிக்கிறேன். இது வந்து ஆரோவில் உள்ள வேஸ்ட்டு தண்ணி வந்து அப்படியே மரத்துக்கு விட்ருக்கோம். அப்புறமா இது வந்து அடுக்கு மல்லி. இங்கே ஒரு தக்காளி செடி, இதுவும் தானாக வந்தது தான். இந்த கழிவு தண்ணியில் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டு தண்ணி இருக்குல்ல, அதில் வந்த விதையில் உள்ள தக்காளி செடி. இது வந்து நம்ம சாப்பிட்டு போடுவோம்ல, அந்த மாங்காய் கொட்டையில் வந்த மாங்காய் மரம். அப்புறம் இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது. இப்போ இந்த 2 கருவேப்பிலை செடி வந்து தானாக வந்தது தான், விதை விழுந்து எப்படியே வந்திருக்குது. 2 கருவேப்பிலை செடி நிற்குது. அப்புறம் வந்து இது திப்பிலி, இந்த இருக்குது பாருங்கள், காஞ்சதுன்னா இந்த கருப்பு கலரில் ஆயிரும். திப்பிலி செடி கொடி மாதிரி தான் வரும், நான் கொடியாக படர விடாமல் அப்படி செடி மாதிரி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது மருதாணி. அப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வச்சுருக்கிறேன்.
அப்படியே இந்த சைடு இவ்வளோதான், இவ்வளோ செடி தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த சைடு அப்படியே ஒரு வியூ பார்த்துக்கோங்க. இந்த சைடு முடிஞ்சுது. இப்போ அந்த சைடு போகலாம். இதே மாதிரி அந்த சைடு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் 2 அடி இடம் விட்டுருக்காங்க. அதில் என்ன செடி வச்சுருக்குன்னு பார்க்கலாம். இந்த இதில் வந்து வல்லாரை செடியை நான் மறந்துட்டேன். இதில் வந்து நம்ம கீரை வாங்குவோம்ல, அதில் கொஞ்சம் லைட்டாக வேர் பிடிச்சிருந்தது, அதை வச்சேன். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு வல்லாரை கீரை இது. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்காங்க. அங்கேயும் வந்து இந்த முன்னாடி நிற்குன்னு சொன்னால அது இந்த இதான் இந்த அழகு செடி, கல்வாழைன்னு சொல்லுவாங்க இந்த சைடு. அது இங்கே வச்சுருக்கோம். இங்கேயும் ஒரு எலுமிச்சை மரம் வருது, விதை போட்டு அதுவாக வந்தது தான். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் நிற்குது, வெள்ளை கலர் கத்திரிக்காய். இந்த பாருங்க, கத்திரிக்காய் செடி வந்து இந்த லைனில் 5 செடி வச்சுருந்தேன். ரொம்ப பூச்சாயிருச்சுன்னு 3 செடியை பிடிங்கி போட்டேன். இப்போ 2 செடி நிற்கிது. அன்னைக்கு நர்சரிக்கு போயிருக்கும் போது இந்த மல்லிகைப்பூ செடி ஒன்று வாங்கிட்டு வந்தோம், அதை இங்கே வச்சுருக்கிறேன். அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா புதினா கடையில் வாங்கினது தான், அந்த குச்சி மட்டும் வச்சேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நம்ம தடியங்காய், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சுற்றி போடுவாங்களா அந்த தடியங்காய். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இது வந்து பச்சை கலர் வரி கத்திரிக்காய். அப்புறம் இடையில அப்படியே இஞ்சி செடி இருக்குது. இஞ்சி முளைக்கு இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும் வச்சு. கொஞ்சம் இலை கருகி போய் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. இது வந்து காய்க்காக விட்டுருக்கோம். இதில் கீரை பறிக்க மாட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காய் பிடிச்சிருக்கு மேலே, அதோ தெரியுது பாருங்கள். இந்தா அதில் ஒரு 3 காய் கிடக்குது. பூ நிறைய இருந்துச்சு, கொட்டி போச்சு இந்த மழையில். முருங்கை மரத்தையும் இது பண்ணி நான் அதில் ஒரு பாகக்காய் கொடி விட்டுருக்கேன். 3 செடி வந்துச்சு, 1 தான் பொழைச்சிருக்கு. அது ஒரு பாகக்காய் கொடி போகுது. இந்த சைடு முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான். அப்புறம் முன்னாடி கொஞ்சம் இருக்குது, அதை காமிக்கிறேன். இது அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்தோன்னா இதில் நான் ஒரு சிமெண்ட் சாக்கில் வந்து மண்ணள்ளி வச்சு ஒரு ரோஸ் செடி ஒன்று வச்சுருக்கிறேன். அதிலே ஒரு பாகற்காய் கொடி போகுது. முதல்ல காய்ச்சிட்டு இருந்தது, அப்புறம் புடலங்காய் கொடி வந்து நல்லா அமைக்கிருச்சு. இப்போ அங்கங்கே பிஞ்சு பிடிச்சிருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. புடலங்காய் செடி வந்து வெளியே இருக்குது. நாங்கள் கொடியை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றி விட்ருக்கோம். இந்த தூணில் கட்டி வலை மாதிரி போட்டு விட்ருக்கோம். அப்புறம் மச்சுக்கும் அப்படியே மேலே விட்ருக்கோம். வெளியே போய் காமிக்கிறேன். அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 5-6 அடி கொஞ்சம் இடம் கிடக்குது. வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் விட்டுருக்கோம். அதில் வந்து அந்த வலை வந்து நானே தான் அடித்தது. இங்கே வந்து வெளியே வந்து அந்த வலைக்குள்ளே வந்து இது வந்து வெள்ளை எருக்கலைன்னு சொல்லுவாங்க, பிள்ளையாருக்கு மாலை கட்டி போடுவாங்களா அந்த வெள்ளை எருக்கலை. அப்புறம் இங்கே வந்து சோத்து கத்தாழை இருக்குது. அப்புறமா 2 மாதுளை செடி, அதுவே விதை விழுந்து முளைச்சது தான். சரி அதை இருக்கட்டுன்னு விட்டுட்டோம். அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கனகாமர செடி இருக்குது. ஏன்னா புடலங்காய் அங்கே கொடி கட்டி விட்ருக்கோம்ல வீட்டுக்குள்ளே, அது வந்து இங்கே வெளியே தான் இருக்குது. வெளியே இருந்தால் அப்படியே உள்ளே போகுது. இது வந்து இந்த முத்தின காய் போட்டு வந்தது தான். அது பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் வச்சுருக்குறோம். இது வந்து தேக்கு. இது பக்கத்துலேயே இந்த லாங் பீன் காராமணி சொன்னல அது வருது. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி நிற்குது. இதுலேயும் ஒரு பச்சை கலர் வரி கத்திரிக்காய் இருக்குது. அதுலேயும் நல்லா காய் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. தெரியுதா காய்? அதில் காய் பிஞ்சு பிடிச்சிருக்குது. அப்புறமா இங்கே ஒரு வேப்ப மரம் வச்சுருக்குறோம். இது வந்து மிளகாய் செடி. காய் தெரியுதான்னு தெரியல, நிறைய கிடக்குது. சரி பறிக்காமல் விட்டுருக்குறோம், கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்ட்டு. அப்படியே வீட்டுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடும் கொஞ்சம் இடம் கிடக்குது. வீட்டுக்கு அந்த சைடு இந்த சைடும் இடம் கிடக்குது. அதில் வந்து அதே மாதிரி அந்த சைடு வலை அடித்த மாதிரி இந்த சைடும் அடித்து, இந்த சைடு வந்து வெள்ளை அரளி பூ இருக்குது. வெள்ளை அரளி
அப்புறம் இதில் வந்து பிச்சுப்பூ அந்த இது குச்சி வச்சுருக்கிறேன், வரல. அப்புறமா இது உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளே போகிறதுக்கு கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன், அந்த கேப்லேயே போயிடுவேன் நான். அப்படியே உள்ளே வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸில் வந்து பிச்சுப்பூ வச்சுருக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் தழுத்து வருது. அப்புறம் இது வந்து வெள்ளை அரளி. அப்புறமா வந்து இது ஒரு தக்காளி செடி நிற்கிது, இதுவும் தானாக முளைச்சது தான். அப்புறமா இது வந்து அவரைக்காய், அவரை செடி, கொடி அவரை கிடையாது, செடி அவரை. இது ஒரு 5 செடி இங்கே நிற்கிது. அப்புறம் இது ஒரு காராமணி செடி, லாங் பீன் அது. அப்புறம் இங்கே பிரண்டை வச்சுருக்கிறேன், இதில் ஒரு செடி வருது, அது என்ன செடின்னு தெரியல, விட்டு வச்சுருக்கிறேன், பார்ப்போம். பிரண்டை பாருங்கள், பிரண்டை ஒன்று வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து வெண்டைக்காய் செடி அப்படியே விதை போட்டு விட்டேன், இப்போ வந்திருக்குது. இது லைனாக வெண்டைக்காய் செடி தான் ஃபுல்லாக. அப்புறம் இது வந்து சுண்டைக்காய் செடி. இது வந்து சிகப்பு அரளிப்பூன்னு சொன்னாங்க, வாங்கி 2 வச்சுருக்கிறேன். இங்கே எல்லாம் வெண்டைக்காய், அந்த முக்குலேயும் வெண்டைக்காய் தான் இருக்குது. இது ஃபுல்லாக கீரை, இப்போதைக்கு வெளியே இவ்வளோ தான் இருக்குது. தண்டங்கீரை அதை வச்சு விட்ருக்கேன், வெளியே இவ்வளோ தான் இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். பொடலங்காய் கொடியில் காய் கிடக்குதா இல்லைன்னு காமிக்கிறேன். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு பிடிச்சிது, ஆனால் எல்லாம் வெம்பி விழுந்துருச்சு. ஆனால் வீட்டுக்கு தேவையான காய் கிடச்சிட்டே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 காய் 3 காய் கிடைக்கும். இப்போயும் அங்கங்கே காய் கிடக்குது, அது உள்ளே கிடக்கிறதுனால தெரியல. இங்கே கூட ஒரு காய் கிடந்தது, இந்த இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு காய் கிடக்குது. அப்படியே இங்கே கீழே ஒரு காய் கிடக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து மேலே நேற்று தான் ஏற்றி விட்டேன், இந்த கொடியிலே இங்கே 2 காய் கிடக்குது பாருங்கள். இந்த இப்போ நம்ம கொஞ்சம் அவரைக்காய் வந்து அறுவடை பண்ண போகிறோம், அதை அறுவடை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். புடலங்காய் வந்து நிறைய அறுவடை எடுத்திருக்கோம். அவரைக்காவில் வந்து 1-2 மாதம் அறுவடை எடுத்திருக்கோம். இந்த டைம் தான் கொஞ்சம் நிறைய எடுக்க போகிறோம். ஃபுல்லாக எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு காய் கிடச்சிது. அந்த டைம் தான் எங்களுக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு, ஒரு 100-150 கிராம் இருக்கும் காய். இது வந்து ஃபஸ்ட் டைம் அறுவடைனால எங்களுக்கு இது கிடச்சிருக்குது. இப்போ என் பையன் பேசணுமா, பேசு. இன்னைக்கு நிறைய அவரைக்காயெல்லாம் எடுத்துருக்கோம், அவரைக்காய் சூப்பராக இருக்கு. வாங்க நான் எடுத்து பார்த்தேன் அவரைக்காய். தேங்க்யூ. இன்னைக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே அடுத்த ரேடிஷ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.